ஒரு பிசினஸ் மைண்டடா இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு கோயிலுக்கு போனேன் நான். ஆனா நான் சொல்ல விரும்பல என்ன கோயில் அதுன்னு. எல்லாம் நல்லா அழகா பயங்கர பயங்கர அழகா இருந்துச்சு. பூஜை எல்லாமே நடந்துச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் ரெவ்யூ கேட்டாங்க என்கிட்ட. நிஜமா கோயிலுக்கு ரெவ்யூ கேட்டாங்க. படமாங்க பார்த்துட்டு நல்லா எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. கோயிலுக்கு ரெவ்யூவா? ஓகே. சோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேற. மேபி அவங்க வந்து அப்ப நான் கேட்டப்போ ரெவ்யூனா நீங்க எப்படி என்ன மாதிரி கேக்குறீங்க? இல்ல எல்லாரையும் இங்க வர சொல்லுங்க. நான் சொன்னேன் அந்த மாதிரி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ரெவ்யூ வந்துட்டு கோயிலுக்கு வந்து ரெவ்யூ வந்துட்டு அது என்னால சொல்ல முடியாது. அது மனசால வர ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னேன் நானு. சோ அப்ப எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. ஓ உலகம் வேற மாதிரி மாறுது அப்படின்ட்டு எல்லா விஷயமும் பிசினஸா பார்க்க கூடாதுன்னு அப்போ நினைச்சுக்கிட்டேன் நானு. சோ இந்த மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல, இந்த மாதிரி நிறைய இடங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு முகம் சுளிக்கிறது தாண்டி ஒரு கோவம் வருது இல்ல, அந்த மாதிரி கோவப்படுறீங்களா என்னடா அப்படின்ற மாதிரி? கோவப்பட்டது இல்ல, வருத்தப்பட்டிருக்கேன் நானு. ரொம்ப வருத்தம். அப்புறம் யோசிப்பேன், அவர் பாத்துப்பாரு, எந்த கடவுள அவங்க பாத்துப்பாங்க. நம்ம ஏதோ சொல்றதுக்கு யாரையும் ஜட்ஜ் பண்றதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அவங்க பண்றதுக்கு அவங்களுக்கு கிடைக்கும்னு விட்டுருவேன் நான் நம்ம ஒண்ணு சொல்லி அதுக்கு ஒண்ணு அது ஒரு ப்ரெஷர் ஏத்தி எதுக்குங்க, நம்ம பாட்டுக்கு நம்மளுக்கே 1008 பிரச்சனை இருக்கு. சோ அது பாட்டுக்கு போட்டு விட்டுருவேன் நான்.